ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூவ்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,643 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். அதாவது 23,482 ஓப்பன் ஆச்சு. லோ பார்த்தீங்கன்னா 23,317, ஹை பார்த்தீங்கன்னா 23,695. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 23,649 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம இன்றைய மார்க்கெட்டுக்கு என்ன சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோம் தெரியுங்களா? நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,600 கொடுத்துருந்தோம். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு சப்போர்ட் வந்து 23,450 லெவல் வரைக்கும் கீழே இறங்குன்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் என்னாச்சுன்னா ஓப்பனிங் ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர்பை செகண்ட் சப்போர்ட்டுக்கு நியர்பையில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது 23,482 தான் ஓப்பன் ஆகி அங்கேருந்து இறங்கினது தான் கிட்டத்தட்ட 23,317 வரைக்கும் இறங்குச்சு. ஸோ நீங்கள் இந்த இடத்துலலாம் கை வைக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் நியர்பை செகண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகும்போது அந்த இடத்துல நீங்கள் இது எப்போ பண்ணியிருக்கணும்னா நீங்கள் இறங்கி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும் பட்சத்தில் நீங்கள் சப்போர்ட் 2 வந்து சப்போர்ட் 1 ட்ரேடாக எடுத்துருக்கணும். அப்படி இன்கேஸ் நடக்காமல் போயிருக்கும் பட்சத்தில் சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ட் வந்து வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே போகும்போது நீங்கள் வந்து செல்லோ புட் ஆப்ஷனோ பண்ணிடுவோம். ஸோ பெட்டரான ஆப்ஷன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 23,000 அந்த 317 ரிவர்ஸ் ஆகும்போது நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டான 23,450 பிரேக் ஆகும்போது எக்ஸாக்டாக ஒரு பை ஆப்ஷன் எடுத்ததுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சப்போர்ட் ஒன்று எங்கே கொடுத்துருக்கோம் 600 கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பார்த்துக்கலாம். பட் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணிங்க தெரியல. எக்ஸாக்டாக இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது. எக்ஸாக்டாக ஒரு நிமிஷம் ரிவர்ஸு 343 எடுக்குது. நம்மளோட இங்கே எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 450 460 நம்மளுக்கு செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் வருது. ஸோ எக்ஸாக்டான என்ட்ரி இந்த இடம் தான். ஏன்னா மார்க்கெட் இறங்கும் போது நம்ம பையோ செல்லோ போகும். ஏன்னா ரெண்டாவது சப்போர்ட்டை முடிச்சிருந்தால் கூட ஏதாவது யோசிக்கலாம். இன் பிட்வீன் செகண்ட் சப்போர்ட்டில் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்கும் பட்சத்தில் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது வாங்குறது தான் கரெக்டான ப்ராசஸாக இருக்கும். ஸோ அப்படி இன்கேஸ் இது மாதிரி எடுத்து ட்ரேட் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பார்த்துக்கலாம். சில பேர் சொல்லுவீங்க சொல்கிறது ஈஸி, பட் அப்படி தான் நேச்சுரல் அப்படி தான் பண்ணணும். ட்ரேடிங் பண்ணும்போது கொஞ்சம் பேஷண்ட்டாக இருந்து தான் பண்ணணும். ஏன்னா நான் எத்தனை தடவை நிறையா தடவை சொல்லியிருக்கேன், ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்தோடனே அதை பிரேக் ஆனோடனே இமீடியட்டாக போகாதீங்க. ஏன்னா அங்கேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஏன்னா இந்த இடத்துல கிளியராக பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டிலே தான் இறங்கியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டிலே தான் இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதை வச்சு செல் எடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். இந்த இடம்னா கூட பரவாயில்ல, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. செகண்ட் கேண்டில் வந்து நம்மளோட சப்போர்ட் 2 மேலே போகுது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த இடம் இருக்கிறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கும் இன்றைக்குமான பெரிய அளவில் மாற்றம் எதுவும் இல்லை. ஒன்லி 6 பாயிண்ட்ஸ் ஒன்லி வந்து ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த ஒரு சேஞ்சும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. நேற்று என்ன கொடுத்துருந்தோம் நேற்று என்ன சப்போர்ட் 1 கொடுத்துருந்தது 23,600 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 23,450. இன்றைக்கி 317 வரைக்கும் போனாலும் அதுக்கப்புறம் பிரேக் ஆகலை. ஸோ அதை முடியும் போது ரிவர்ஸ் கியர் எடுத்து தான் முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம இந்த சப்போர்ட்டை அப்படியே நாளைக்கு மெயின் பண்ணலாம். அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் R1 பார்த்திங்கன்னா 23,800 தான் நான் கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 23,900 லெவல். ஏன்னா இன்றைக்கி ஹை அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுத்த ஹை எவ்வளோ தூரம் போட்டுனா 695 வரைக்கும் தான் போச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் நம்ம கொடுத்தது 23,800. இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா இதுதான் நம்ம ரெசிஸ்டன்ட் 1 கொடுத்துருக்கிறது. ஸோ இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு அனதர் 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்போர்ட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் ரெசிஸ்டன்ட் 1 23,800 2 வந்து 23,900 ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான க்ரூஷியல் லெவல் பார்த்திங்கன்னா
ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்னான 23,800 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,600 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 23,649 முடிஞ்சிருக்கு. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், மார்க்கெட் இன்கேஸ் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்ததுன்னா 600 பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் அதை ரெசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு 450 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி வேறு. ஸோ பார்த்து ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க. நம்ம எதிர்பார்த்த லெவல் வரலைன்னா நீங்கள் விட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் ட்ரேடிங்கை பார்த்துக்கலாம். அதுக்காக போய் சென்னு வந்து சடன்னு ஓடி போய் ட்ரேடிங்கை எடுக்காதீங்க. தேங்க்யூ.